ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பிஎட் சப்ஜெக்டில் முக்கியமான சப்ஜெக்ட் எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்றத நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்ஸ் வர நெருங்குது. ஸோ டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருந்து அப்படின்னா இஷ்டமாக படிக்கணும்னா என் கூட சேர்த்து படிங்க. ஓகே. ஸோ எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்றதுல ஸ்டார்டிங் சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் யூ நோ வாட், சைக்காலஜி அப்படின்றது நிறைய நேரங்களில் நம்ம மனநிலை சரியில்லாதவங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது ட்ரூலி ராங் அப்படின்னு நம்மளுடைய சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட்டை போய் ஆஸ்ட்ராலஜிஸ்ட், கேமோலாஜிஸ்ட், நியூமராலஜிஸ்ட், பாமிஸ்ட், கிராஃபோலாஜிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் கூட கம்பேர் பண்ணுறதும் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு 2 பேஜஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேர்ந்து நம்ம ஒரு பார்க்கலாமா? ஹிண்ட் மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது நமக்கு புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணி படிக்கிறதுக்கு இப்படி பாயிண்ட்ஸாக படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா என் கூட சேர்ந்து ஷார்ட் நோட்ஸாக நீங்களும் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்ற வேர்டை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். சைக், இன்னொன்று லோகஸ். சரியா? சைக் அப்படின்னா என்னென்னா சோல் ஆர் ப்ரீத்துன்னு அர்த்தமாக. லோகஸ் அப்படின்னா அதை பற்றின ஸ்டடி இல்லைன்னா நாலேஜ். ஓகே. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சோல்ன்றது நம்ம பார்க்க முடியாது, ப்ரீத்து அதுவும் கூட நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதை பற்றி ஒரு படிப்பு தான் இந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க, சைக்குன்னா என்னது? சோல் இல்லைனா ப்ரீத், லோகஸ்னா அறிவு, நாலேஜ் இல்லைன்னா அதை பற்றின ஸ்டடி. ஓகே. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நிறைய சயின்டிஸ்ட் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ யார் என்னென்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சைக்காலஜி ஆஸ் அ சயின்ஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சயின்ஸ் ஆஃப் த சோல். யார்? இந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், சைக்குனாலே சோல் தான். ஸோ இதை பற்றின சயின்ஸ் தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னது யார் அப்படின்னா க்ரீக் ஃபிலாசபர் பிளேட்டோ இல்லைன்னா அரிஸ்டாட்டில். யார்? பிளேட்டோ இல்லைன்னா அரிஸ்டாட்டில். சரியா? ஸோ இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சைக்காலஜி இவங்க எதில் படிச்சிருக்காங்கன்னா ஃபிலாசபியோட பிரான்ச்சில் இந்த சைக்காலஜி பற்றி படிச்சிருக்காங்களாம். அண்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய சோலுன்றது மெட்டாஃபிசிக்கல். ஏன்னா நம்மளால் அதை பார்க்க முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது, தொட்டு கூட எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு மெட்டாஃபிசிக்கலாக நம்ம நம்புகிறோம். பட் வி கேனாட் கண்டக்ட் சயின்டிஃபிக் எக்ஸாம்பிள் ஆன் த சோல். உண்மையாகவே இந்த சோலை பற்றி நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பண்ணி பார்க்க முடியாது. ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்க? சயின்ஸ் ஆஃப் த சோல் தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சோல்னால் என்னென்னு படிச்சிட்டோம், சைக்கு. ஸோ அது ரிலேட் பண்ணிக்கோங்க. இது சொன்னது யார்? அகெயின் பிளேட்டோ இல்லைன்னா அரிஸ்டாட்டில். சயின்ஸ் ஆஃப் த சோல்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த சைக்காலஜி அவங்க எங்கே படிச்சிருக்காங்கன்னா பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபியில் படிச்சிருக்காங்க. சோல் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க சயின்ஸ் ஆஃப் த சோல். ஸோ அதில் சோலுன்றது ஒரு மெட்டாஃபிசிக்கலாக இருக்குது. அப்படின்னா என்ன? நம்மளால் பார்க்க முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது, தொட்டும் உணர்ந்து கொள்ள முடியாது. அண்ட் நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் சயின்டிஃபிக் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுதான். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சைக்காலஜி அஸ் த சயின்ஸ் ஆஃப் த மைண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட்டு சோல், இப்போ மைண்டு. சோல் சொன்னது யார்? அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோவும். மைண்டுன்னு சொல்கிறது யாருன்னா ஜெர்மன் ஃபிலாசபர். அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோவும் க்ரீக் ஃபிலாசபர். அப்படி தானே? ஸோ இது இவங்க சயின்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லியிருக்கிறது ஜெர்மன் ஃபிலாசபர். அது யாருன்னா இம்மானுவேல் காண்ட். யார்? இம்மானுவேல். இது ஆக்சுவலி இம்மானுவேல் காண்ட். சரியா? இந்த சைக்காலஜி அப்படின்றத டிஃபைன் பண்ணது வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்லியம் ஜேம்ஸ் வில்லியம் ஜேம்ஸ் டிஃபைன் சைக்காலஜி as a science of mental process. மைண்டுன்னு யார் சொன்னது? இம்மானுவேல் காண்ட். மென்டல்னு ஒரு டேர்ம் சொன்னது வில்லியம் ஜேம்ஸ். ஓகே. புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். மைண்டுன்றது ஒரு ஆம்பிகஸ். ஓகே. ஆம்பிகஸ் அப்படின்னா அன்கிளியர்னு அர்த்தம். அது ஒரு அழகான வேர்டு, நமக்கு
ரொம்ப தெரியலை அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, அதோட மீனிங் தான் என்னது, அன்கிளியர். சம் கன்ஃபியூஷன் ரிகார்டிங் த நேச்சர் அண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்ட். மைண்டை பற்றின கிளியரன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை பற்றி இப்போ வரைக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யுதுன்னு சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் மெம்பர் ஒரு ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், சைக்காலஜியை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம். சைக்கு அண்ட் லோகஸ்ன்னு பார்த்தோம். சைக்குன்னா என்னது, அது சோல் இல்லைன்னா ப்ரீத்துன்னு பார்த்தோம். அண்ட் லோகஸ்னா நாலேஜ் இல்லைன்னா ஸ்டடின்னு பார்த்தோம். அண்ட் பை த வே ஃபர்ஸ்ட் இந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் சைக்காலஜியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, சைக்காலஜின்றது வந்து சயின்ஸ் ஆஃப் சோல்னு சொல்லியிருந்தாங்க. யார் சொல்லியிருக்காங்க, க்ரீக் ஃபிலாசபரான அரிஸ்டாட்டலும் பிளேட்டோவும் தான். ஸோ இவங்க இதை எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னா பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபியில் படிச்சுக்கிட்டாங்க. இதில் சோல்னு சொல்கிறோம், பட் இந்த சோல்ன்றது மெட்டாஃபிசிக்கலாக இருக்குது. நம்மளால் அதை பார்க்க முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒன்று, அதை வச்சு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் கூட நம்ம பண்ணி பார்க்க முடியாதுன்ட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம என்ன பார்த்தோம், சைக்காலஜி ஆஸ் த சயின்ஸ் ஆஃப், இங்கே சோல் இருக்குது, அங்கே மைண்ட் இருக்கும். இதை சொன்னது யார், இம்மானுவேல் காண்ட். ஸோ இதை மைண்டுன்னு நம்ம இங்கே சொன்ன இந்த டேர்மை யூஸ் பண்ணது இம்மானுவேல் காண்ட். அதே இதில் மென்டல் ப்ராசஸ் அப்படின்னு டேர்மை கொண்டு வந்தது வந்து வில்லியம் ஜேம்ஸ். யார், வில்லியம் ஜேம்ஸ். ஓகே, ஸோ இதில் மைண்டுன்றது வந்து ஒரு ஆம்பிகஸ். ஓகே, ஆம்பிகஸில் ஜிக்கு அடுத்து ஓயூஎஸ் போட்டுறக்கூடாது, GUOUS போடணும். ஓகே, ஆம்பிகஸ் ஸ்பெல்லிங். அப்படின்னா மீனிங் என்னென்னா அன்கிளியர். அதை பற்றி ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியான ஒன்று. அது ஒரு வேர்டுக்கே பல மீனிங் இருக்கிற மாதிரி இதில் வந்து இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது, அன்கிளியராக இருக்கும். சம் கன்ஃபியூஷன் ரிகார்டிங் த நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்ட். மைண்டை பற்றி ஈஸியாக இப்படி தான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் இயர் என்னன்னா சைக்காலஜி அஸ் சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். என்னது, கான்ஷியஸ்னஸ். ஃபர்ஸ்ட் என்னது, சோல், மைண்ட், கான்ஷியஸ்னஸ். ஓகே, கான்ஷியஸ்னஸ் பாரு, யார் வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாடர்ன் சைக்காலஜிஸ்ட். மாடர்னாக இப்போது ரீசெண்டாக வந்திருக்க சைக்காலஜி, ரீசெண்ட்டுன்னா பல வருஷம் முன்னாடி தான், இருந்தாலும் மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், ஜேம்ஸ் சுல்லி. யார், ஜேம்ஸ் சுல்லி. இங்கே ஒருத்தர் ஜேம்ஸ் பார்த்தோம், இது யார், வில்லியம் ஜேம்ஸ். என்ன சொன்னார், மென்டல் ப்ராசஸ்ன்னு சொன்னார். கம்மிங் அண்டர் த டாபிக் மைண்ட். ஓகே, ஸோ இங்கே பாரு, கான்ஷியஸில் ஒரு ஜேம்ஸ் வராங்க. ஆனால் ஜேம்ஸ் சுல்லி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் இன்னர் வேர்ல்டு தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சைக்காலஜி நம்மளுடைய மனதின் ஆழத்தில் இருக்குது, ஸோ உள்ளே இருக்குது அப்படின்றது மாதிரி இவங்க வந்து இன்னர் வேர்ல்டுன்னே அதை சொல்லியிருக்காங்க. சொன்னது யார், ஜேம்ஸ் சுல்லி. இந்த இயர் 1884. அதுக்கு பிறகு பாருங்கள், வில்ஹம் உண்ட் அப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ இஸ் தட் கரெக்ட் ஆர் ராங், பட் இட்ஸ் ஓகே. வில்ஹம் உண்ட். ஓகே, 1892 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இன்டர்னல்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னர் வேர்ல்டு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஷியஸை 3 டிவைட் பண்ணால் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ்னு 3 டேர்ம்ஸ் 3 லெவல்ஸாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணலாங்க, இது வந்து கொஞ்சம் பேர் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கான்ஷியஸில் இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வைக்க வேண்டிய டாபிக் வந்து இது மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் சுல்லி என்ன சொல்லியிருக்காரு, இன்னர் வேர்ல்டு. அண்ட் வில்ஹம் ஊண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கான்ஷியஸ்னு நம்ம ஹெட்டிங்லேயே பார்த்துட்டோம். ஸோ இது 3 வகையாக பிரிகிறாங்க, பட் இதை எல்லாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியலை. அடுத்தது பாரு, சைக்காலஜி அஸ் த சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னது, பிஹேவியரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிகினிங் ஆஃப் 20th செஞ்சுரியில், இப்போ நம்ம 21st செஞ்சுரி, இவங்க போன செஞ்சுரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சயின்டிஸ்ட் டெவலப் சைக்காலஜி இன்ட்டு பியோர் சயின்ஸ். சயின்ஸை வந்து சைக்காலஜியை ஒரு சயின்ஸ், பியோர் சயின்ஸாக வந்து டெவலப் பண்ண பார்த்தாங்க. ஸோ எப்போது பிகினிங் ஆஃப் த 20. ஸோ இட் இஸ் கால்ட் அ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். ஸோ அந்த டைமில் அதை வந்து சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, ஜேபி வாட்சன். யார், ஜேபி வாட்சன். ஸோ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொன்னது ஜேபி வாட்சன். இன்னொன்று ஆர்எஸ் உட்வர்த் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு சைக்காலஜி வந்து சோலை தான் லாஸ் பண்ணும், அதுக்கு பிறகு மைண்டை லாஸ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் கான்ஷியஸே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறாங்க. ஸோ திஸ் ஆர் கம் அண்டர் த டாபிக் நம்ம சைக்காலஜி புக்கில் ஃபர்ஸ்ட் இருக்க
மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ், அதுதான் சைக்காலஜியை பற்றி மீனிங் அண்ட் யாரெல்லாம் என்னென்ன டெஃபினிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஆல் கிளியர். ஹாவ் அ நைஸ் டே.